ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து பாட்டிக்கும் சாரதாக்கும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ உடனே சாரதா கிட்ட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆனாலும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் என் மனசு அப்படியே தான் இருக்கும்னு சாரதா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க சும்மா இருங்க. நீங்க பாட்டுக்கு எதனாச்சும் சொல்லிடுறீங்க, அதை நான் மண்டையில ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கணும்னு. சரி சரி விடு, காவிரி அவன் புருஷன் கூட நல்லா இருப்பா, போதுமா இத மண்டையில ஏத்திக்கோ அப்படின்னோனே, இப்ப சாரதா நான் போய் யமுனாவ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க விஜய் வந்து ஆபீஸ்க்கு வராரு. வந்து வந்தோனே அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மேடம் வந்தாங்கல்ல சார், சரி பண்ணிட்டாங்கன்னோனே, சரி காவேரி எங்க அப்படின்னோனே, அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களேன்னோனே, எங்க சைட்டுக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல சார், அதுக்கு தான் எங்களெல்லாம் வர சொன்னாங்க. ஆனா பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னோனே, இப்ப விஜய் வந்து உன்னைய வந்து பார்த்து நான் சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பார்த்தா, உன்னைய காணுமேன்னு சொல்லிட்டு வேகமா போய் தாத்தாக்கு கால் பண்றாரு. அப்போ காவேரிக்கு கால் பண்ணும்போது, காவேரியோட மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இப்ப தாத்தாக்கு கால் பண்ணி இந்த மாரி விஷயத்த சொல்றாரு. காவேரி வந்தா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து அங்க நடிச்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிறவங்கலாம், "நீங்க எப்படி செலக்ட் ஆயிருவீங்க சார்? நீங்க ஏன் பயப்படுறீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பார்த்து கங்கா கால் பண்றாங்க. இப்ப கங்கா கிட்ட வந்து மாத்தி மாத்தி சொல்றாரு. இந்த மாரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல டேக் போயிட்டு இருக்குது. டைரக்டர் அதுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு கடைசியில ஃபோன வச்சிடுறாரு. இப்போ அங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது குமரன் செலக்ட் ஆயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தவர் வந்து அங்க தான் காவேரி உட்கார்ந்துருக்காங்க. காவேரி கிராஸ் பண்ணி வேகமா ஃபோன் பேசிட்டே போயிடுறாரு. இப்போ உடனே காவேரி வந்து என்ன தவிர எல்லார்கிட்டயும் பேச உங்களுக்கு நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அழுதுட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நேரா கங்காவ பார்க்க வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து குமரன் முன்னாடி மாரிலாம் இல்ல. முன்னாடினா டிவில வந்து நடிச்ச உடனேயே அந்த இது வந்து வெளில வந்துரும். இப்ப அந்த மாரி இல்லங்கிற மாரி காவேரி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, சாரதா யமுனாவோட வீட்டுக்கு போயிர்றாங்க. அங்க வந்து நிவின் வந்து பால் வாங்க போயிர்றாரு. நிவினோட அம்மா ரொம்ப பேசுறாங்க. இந்த மாரி "இப்ப எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னோனே, அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எதுவுமே நான் செய்யலல்ல. அதனால தான் நான் வரலன்னோனே." "இப்ப என்ன கப்பல்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல லாரில வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" சொல்லிட்டு ரொம்ப இதா பேசுறாங்க. இப்ப யமுனா வந்து சாரதாவ ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, "என்ன ஏம்மா நீ இந்த மாரி கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சாரதா திட்டுறாங்க. "நீ படிச்சுட்டு தானடி இருந்த. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா?" அப்படிங்கிற மாரி. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து இந்த மாரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, யமுனா வந்து சாரி கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்லி வருத்தப்படும்போது, காவேரி சிரிக்கிறாங்க. "மாமான்னா அப்படி இல்லக்கா. அவரு குழந்தை மாரிக்கா. நீ அப்படிலாம் நினைக்காதக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வெளியில சாரதா வந்து கிளம்புறதுக்கு வரும்போது, நிவின் வந்துடுறாரு. அவங்க அம்மா திட்டுறத பார்த்துட்டு, நிவின் வந்து அவங்க அம்மாவ சத்தம் போடுறாரு. அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ணு இந்த மாரி தான் இங்க வாழ்றான்னா, பேசாம அவள எங்க வீட்லயே விட்டுருப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.